இது கிட்டத்தட்ட கிணறு தோண்ட பூதம் கிளம்பின கதை அப்படிங்கிறது தான். ஒரு துறையில, நேருவோட துறையில மட்டும் கடந்த ஒரு வருடத்துக்குள்ள 1000 கோடி ரூபாய்க்கு மேல இது மாதிரி சட்டவிரோத பண பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்ததற்கான வாட்ஸ்அப் சாட்டுகள் அப்படிங்கிறது எல்லாமே கிடைச்சிருக்கு. வெறும் ஒரு வருஷத்துல ஒரு துறையில கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் இவ்வளவு. கண்டுபிடிக்கப்படாதது ஒரு 2 மடங்குன்னு வச்சுக்கோமே. ஒரு வருஷத்துல இப்ப 1020 கோடியா, 2000 கோடின்னு வச்சுக்கோ. இல்ல இவனுங்க ஒழுக்கமா இருந்தானுங்க, எல்லாத்துலயுமே மாட்டிட்டாங்க 1000 கோடின்னு வச்சுக்கோ. ஒரு வருஷத்துக்கு ஒரு துறைக்கு 1000 கோடினா 5 வருஷத்துக்கு ஒரு துறைக்கு 5000 கோடி. எல்லா துறையும் கணக்கு பண்ணா இவங்க வாங்கின 5 லட்சம் கோடியும் இப்படி திருடி தின்னதுதான். மக்களுக்கான செலவு அப்படிங்கிறது இவர்கள் செய்தது எல்லாமே நாம கொடுத்த வரி பணத்திலேருந்து வந்துருச்சு. இது எல்லாமே இவர்கள் ஆட்டையை போடுவதற்காக சம்பாதித்ததுதான். இவ்வளவு வாட்ஸ்அப் சாட்டையும் வச்சுக்கிட்டு தான் நேருவை இடி பிடிச்சிருக்கு. சாதாரணமா விடுவாங்களா? தேர்தல் வேற வருது, விட்டுருவாங்களா? நீ இனிமே போய் காலை பிடிச்சி கதறினாலும் நிர்மலா சீதாராமன் அருண் நேர விட்டு ஐயா அம்மா தெரியாம அப்படின்னு சொன்னாலும் விடவே மாட்டாங்க. ஏன்னா இதோட பிடி நேரோட நிக்க போறது இல்லை. நேருவோட சாட்டிகள் இருந்த அத்தனை அதிகாரிகளும் தூக்கப்படுவார்கள், அத்தனை எம்எல்ஏக்களும் தூக்கப்படுவார்கள், எம்பிக்களும் தூக்கப்படுவார்கள். இந்த புரோக்கர் கவி பிரகாச பிடிச்சோம்னா மொத்த நெட்வொர்க்கையும் தூக்கிடலாம். எந்த எல்லையில துர்கா ஸ்டாலினோட நீ மீட்டிங் போட்ட, எதற்காக அவர்களை நீ சந்திக்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2Gல கனிமொழிக்கு வச்ச அதே பிளாக்க இங்க துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கே வைக்கலாம். குடும்பத்தை தொட்டாலே கதற தொடங்கிடுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டாலின் குடும்பம் எவ்வளவு பெரிய ஒரு புலிகேசி குடும்பம்னு. வெளியில வந்து தொட்டுப்பார், சீண்டிப்பார், நோண்டிப்பார், நொட்டிப்பார்னு வீரமாலாம் வீடியோ போடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள போனீன்னு வச்சுக்க, ஐயா மோடிஜி, அமித்ஷாஜி, சனாதனம்னு தெரியாம சொல்லிட்டேன் ஜி, நாங்களே எங்க மனைவியே டெய்லி கோயிலுக்கு போய் மணி ஆட்டிக்கிட்டே இருக்கிறவங்க தான் ஜி, அவங்க கும்பிடாத கோயிலே இல்லை ஜி, ஒட்டக பூஜை முத கொண்டு இப்ப பண்ணாங்க ஜி அப்படின்லாம் போய் சரண்டர் ஆயிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த கேஸ்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக ஒட்டகத்துக்கு பூஜை போட்டீங்க. அந்த ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அந்த ஒட்டகத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தாம விட்ட பாவம் உங்களை சும்மா விடாது. துரத்தி 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 அடிக்க போகுது. கனிமொழிக்கு நேர்ந்தது நாளை துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் நேரலாம். இப்பவும் சொல்றேன், எனக்கு இடி மேலையும் குறிப்பா பிஜேபி மேலையும் வலுவான நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு. எப்ப அடிக்கணுமோ அப்ப அடிப்பாங்கன்னு நம்புறேன். அநேகமா இந்த வாரம் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன், அதாவது தமிழக காவல்துறையோட கட்டுப்பாடு தேர்தல் ஆணையத்தோட கைக்கு வந்த பிறகு ஆட்டம் இருக்கும். ஏன்னா இப்ப தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்டாலின் போலீஸா இருக்கு. ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இவங்களை இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டா இவங்க எல்லாம் டம்மி ஆக்கப்படுவாங்க. தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுக்கு தமிழ்நாடு போலீஸ் வரும். தேர்தல் ஆணையம் யாருகிட்ட இருக்கு? மத்திய அரசோட கையில தான் இருக்கு. தனிப்பட்ட ஆணையம்னாலும் அது மத்திய அரசோட கையில தான் இருக்கு. இப்ப போலீஸ் எப்படி ஸ்டாலின் வச்சிருக்காரு அந்த மாதிரி அவங்களே அவங்க வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு ஆட்டமா ஆடுவாங்க. ஒட்டுமொத்த அறிவாலய கூடாரத்தையும் இடிச்சு தரமட்டமாக்க போறாங்க. அந்த நாள் வரப்போகுது. சந்தோஷமா காத்திருப்போம். பண்டிகையை கொண்டாட தயாராகவும் தொடர்ந்து பேசுவோம்.